பானு ராமநாதன். நான் அகிரன் ஃபிலிமுடைய மியூசிக் டைரக்டர். நான் வந்து இதை மியூசிக் பிகேன்னு ஒருத்தரோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இளமாறன் சார் த டைரக்டர் ஹஸ் ரிட்டன் ஆல் த சாங்ஸ். வேல்முருகன் சார், MLR கார்த்திக், அனன்யா, சமந்தனா அண்ட் சமன்விதா இந்த பாட்டு பாடியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு எல்லா பாட்டும். ஒரு பேத்தாஸ் மெலடி, ஒரு மெலடி சாங்கு, 2 ஹீரோ என்ட்ரி சாங் அண்ட் ஒரு ஃபோக் சாங். எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஐம் ஷுவர் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு பிளஸ் பண்ணி என்ன விஷஸ் யூ ஹாவ் டு விஷ் மீ good and I need to have all your support to come up in life as a music director. Thank you very much. நான் அந்த படத்தோட இயக்குனர். என் பேர் இளமாறன். அகிரன் என்னுடைய முதல் படம். இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு வந்து கதைவசனம் எழுதியிருக்கேன். பாடல்கள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லா பாடல்களையும் நான் தான் எழுதியிருக்கேன். நடக்கும் எரிமலை நான் தாண்டா, அவதாரமூர்த்திங்கிற பாடலை வந்து கார்த்திக் பாடியிருக்காரு. அனலை தன்னலைங்கிற பாடலை வந்து கார்த்திக்கோட சமன்விதா பாடியிருக்காங்க. சட்டென்று சரிகிறதே பாடலை வந்து சமந்தாவும் பெல்லிராஜும் பாடியிருக்காங்க. காமத்து பால்காரி வந்து வேல்முருகனும் அனன்யாவும் பாடியிருக்காங்க. இந்த பாடல்களை கேட்கும்பொழுதே ஒரு முன்னணி இசையமைப்பாளராக ஆகிறதுக்கான எல்லா தகுதிகளும் இவங்களுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அகிரன் என்றால் சூரியன் என்று அர்த்தம். ஆதவன், ஆதித்தவன், பகலவன், காய்கதிர் செல்வன், இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே காய்கதிர் செல்வன் என்றுதான் சொல்லப்படுகிறது. அகிரன், அகிரன்னா சூரியன். சூரியன் அழகான ஒரு தமிழ்ல வச்சிருக்காங்க. அது இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் தான் நடிச்ச படத்துல கிட்டத்தட்ட 88-90 படத்துல பாட்டுல தமிழ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. நான் குறிப்பெடுத்திருக்கேன். அதன் பிறகு இந்த அகிரன்ல தான் தமிழ்ங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுக்கு அந்த மியூசிக் டைரக்டருக்கும் அந்த பாடலை எழுதிய டைரக்டர் அவர்களுக்கும் நான் ஓங்கி ஒரு கரகோஷ மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். இது கேசட் ஃபங்க்ஷன் விழாவா இருந்தா கூட இந்த அகிரன் படம் நேத்து நான் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன். அது ரொம்ப எனக்கு மைண்ட்ல வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னன்னா ராவண தேசம்னு ஒரு படம். அதுல என்னன்னா சிலோன், அதாவது இலங்கை பிரச்சனையை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே இங்க இருக்கிற தலைவர்கள் பேசுறாங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் போராட்டம் பண்றோம், அதெல்லாம் பண்றோம். அந்த படத்துல என்ன விசேஷம்னா, தெலுங்கு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நடிகர், வில்லன் நடிகரா இருக்கிறவர் வந்து அந்த இலங்கை பிரச்சனையை பத்தி அவர் தமிழ்ல வந்து படம் எடுத்திருக்காரு. அவரே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிருக்காரு. அதுதான் பெரிய சிறப்பான ஒரு சமாச்சாரம். அதுல வந்து அந்த இலங்கையில் கூடிய தமிழர்களுடைய அந்த பிரச்சனையை அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து அவங்க அங்கிருந்து இங்கேயும் சிக்கிட்டு அங்கேயும் சிக்கிட்டு ரெண்டுக்கு நடுவால வந்து ஒரு பப்ளிக் எல்லாம் வந்து படுற அவஸ்தையை வந்து படமா எடுத்திருந்தாரு. அது அவ்வளவு உருக்கமா எடுத்திருந்தாரு. எனக்கு அது என்னன்னா, ஆந்திரா பூராக்குமே ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம செய்ய வேண்டிய சமாச்சாரத்தை அவர் வந்து அவ்வளவு சிறப்பா செஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மனசுல வந்து அது ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த படத்துல வந்து இன்னும் எனக்கு குத்துப்பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சீன் இருக்கா இல்லையான்னு தெரியல. முதல் தடவையா வந்து அவங்க மியூசிக் பண்றாங்க. பானு அவர்கள் மியூசிக் வந்து சிறப்பாகவே இருக்கு. பிரேம் வந்து அவரும் இணைந்து வந்து இசையமைப்பு பண்ணியிருக்காரு. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இளமாறன் வந்து அவர் வந்து கதை வசனம் எல்லாம் எப்படி பண்ணுவாருங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு ரிலீஸ்ல வந்து கேசட் ரிலீஸ்ல அவருடைய பாட்டுகள், அதுக்கு எழுதின லைன் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் சிறப்பாக செய்வார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு.